ஆண்டவர் சும்மா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். தேவனை தேடுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற பிள்ளைகள், தேவனோடு நெருங்கி வாழ விரும்புகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய இருதயங்கள் சுத்தமில்லாமல் போய்விடுறது, கண்கள் சுத்தமில்லாமல் போய்விடுகிறது, நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள் சுத்தமில்லாமல் போய்விடுகிறது. இந்த பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய நாம் நெருங்கி சேர முடியாத அளவுக்கு, தேவ பிரசனத்தை உணரப்படாத அளவுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சித்தத்தை நாம் கேட்க முடியாத அளவுக்கு தடையாக நின்று போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தாவீது தன் வாழ்க்கையிலே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் விழுந்து விட்டான். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது அவன் மனச்சாட்சி அவனை குத்த ஆரம்பித்தது, அவனை வேதனைப்படுத்த ஆரம்பித்தது. அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவன் சொன்னான், ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை தாரும், ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன் என்று சொல்லி பரிசுத்தத்துக்காக, சுத்தத்துக்காக அவன் ஜெபம் பண்ணினான். அவனை கர்த்தர் மாற்றினார். அவனை பார்த்து கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொன்னார். ஏன்னு தெரியுமா? பாவத்தில் விழுந்தாலும் மறுபடியும் எழும்பி வந்து சுத்த இருதயத்தை அவன் தேடினான். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையை, நீ எப்படி இருக்கிறாய்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் பார்வை எண்ணங்கள் எப்படி இருக்கு? உன் இருதயங்கள் எப்படி இருக்கிறது? உனக்குள்ளாய் அசுத்தங்கள், பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால், தாவீது போல இந்த காலவேளையில நீயும் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, உங்கள் மகிமையின் பிரசன்னத்தை நான் வளரணும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை கேட்போம். கர்த்தர் உங்களை சுத்த இருதயத்தினால் நிரப்புவார், உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார், சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார், பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்புவார். இந்த நாளிலே தேவன் உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.